இதோட வெயிட் வந்து 33 கிராம்ஸ் வருது. வெயிட் வந்துட்டு 7 கிராம்ஸ். எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்களா, ஏதோ கால் மாதிரி இருக்கு. அலாவுதீன் அற்புத விளக்கு. நான் மனசுல நினைச்சா நீ சொல்லிட்டு. நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ல செம்ம ஆஃபர் போட்டிருப்பாங்க. ரீடிங் புக்ஸா? இந்த டாப் வந்து எல்லோ வித் ப்ளூ, இதுல வந்து 34 ரியல் வருது. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம வெளியில் வந்திருக்கோங்க ஷாப்பிங்க்கு. அதோட உருப்படியான ஒரு விஷயமும் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ எங்கே கிளம்ப போகிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நாங்கள் இது வரைக்கும் இது மாதிரி பண்ணதில்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. நாங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஒரு இதில் பார்த்தோமா இந்த மாதிரி பண்ணலான்ட்டு, அதனால தான் எடுத்து வச்சாச்சு. ஹாய், இப்போ வந்து வெளியில் கிளம்பிட்டோங்க. குப்பை லாரி தான் தெரியும், கொடுத்த உடனே குப்பை லாரி தான் வருது. இப்போ நம்ம ஃபோனில் டூயல் கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நண்டு சின்னோஸ், என்ன பண்ண போகிறோம்? கேமரா ஓப்பன் பண்ணால் யார் வராங்களோ இல்லையோ, அவங்க 2 பேர் வந்து. ஆமாம், கடைக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? ஜூஸ் வாங்க போறோமா? ஆமாங்க, அடிக்கிற வெயில ஜூஸ் வாங்கி குடிக்க போறாங்களா இவங்க? சிப்ஸா? அப்படியே சொல்லுங்க, லைனா சொல்லிக்கிட்டே இருங்க. சரி, ஓகே, தரேன். வந்து ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங்கோட சேர்த்து உருப்படியான ஒரு வேலையும் பார்க்க போறோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா அன்சர் கேலரி இருக்கு. அன்சர் கேலரியில கூட ஏதோ ஆஃபர் போய்கிட்டு இருக்காம்பா. 10, 20, 30 பெஸ்ட் ப்ரைஸ். ரமதான் கரீம்னு போட்டிருக்காங்க. ஓகேப்பா, இப்போ ரமதான் டைம்னால நிறைய ஷாப்பில் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். இட்ஸ் ஓகே, ரமதான் டைம்னால நிறைய ஷாப்பில் வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அன்சர் கேலரி போகிறது இல்லைங்க, வேற ஒரு ஷாப் தான் போகிறோம். எங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சஃபாரி மால் தாங்க போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பார்க்கிங் இல்லை, இந்த சஃபாரி மாலில் மட்டும்தாங்க எப்போ பார்க்கிங் வந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வீக் டேஸில் வரோம், அப்பயும் கிடைக்கல. வீக்கெண்டில் வந்தால் சுத்தம். பில்லு போடுறதுக்கே நம்ம வந்து 2 மணி நேரம் நிற்கணும். பார்ப்போம் என்னங்க இருக்கா. இன்னைக்கு வியாழக்கிழமை தான். ஆமாம், ஆனால் இப்போ காலையில் டைம் தான், ஸ்கூல்லாம் இருக்குல்ல. டைம் இப்போ வந்து 10:30 கிட்ட ஆகுது. இப்போ கூட நம்மளுக்கு பார்க்கிங் கிடைக்கல, ஃபுல்லாக இருக்குது பார்க்கிங்கு. வெளியிலே வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. இப்போ ரமதான் இல்லையா, அதனால ஆஃபர் போட்டிருக்காங்க. buy 2 get 1 ஃப்ரீ கார்மெண்ட்ஸில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டுன்ட்டு லக்கி ட்ரா ஏதோ போட்டிருக்காங்க. 6 kg வரைக்கும் இருக்கான். ஆனால் நம்மளுக்கு இது வரைக்கும் 1 கிராம் கூட உழாது 6 kgயில். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9 AM to 1 AM வரைக்கும் இருக்குது ரமதான் டைமில். எதுக்கு வந்தோம் சஃபாரி மாலுக்கு? வேடிக்கை பார்க்கறதுக்கா? நாங்கள் ஷாப்பிங்க்கு இதுக்கு வந்தோம். பட் இங்கே கோல்டு கடையை பார்த்த உடனே கோல்டு கடைக்கு தம்பிட்டோம். அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ன்னு பார்த்துட்ருக்காங்க. இதோட வெயிட் வந்து 33 கிராம்ஸ் வருது. கம்மல் மட்டும் 2 கிராம் வருது. அழகாக இருக்குது. திஸ் ஒன் டைமண்ட் நார்மல் ஸ்டோன். ஓகே, ஓ அமெரிக்கன் ஸ்டோன், நல்லா இருக்கு. மேக்கிங் சார்ஜ் ஹவு மச்? 32 riyal per gram, not percentage. ஓ 32 ரியல் பெர் கிராம். ஓகே, 12% தாங்க. நல்லா இருக்கு இது. என்னடா பிடிச்சிருக்கு இது? என்ன மாடல் இது? துபாய் மாடலா? ஒரு சைடு பார்த்தீங்கன்னா முறுக்கல் செயின் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கு. இது வந்து நார்மல் இதுவா இருக்கு. இது எத்தனை கிராம்? ஹவு many grams? இது 27. இது இதுவா? அது 7 ஓகே ஓகே, 30. ஓகே, 35 கிராம்ஸ் டோட்டல். ஆனால் நல்லா இருக்குது, நல்லா வித்தியாசமாக இருக்குது. இந்த இயரிங் எல்லாமே 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இருக்கு. குட்டீஸ்க்குலாம் எடுக்கணும்னா இது மாதிரி குட்டி குட்டியாக எடுக்கலாம். எது கமிங்? இந்த மாதிரி வாங்குனேன். இதுவா? நல்லா இருக்கு. கலந்து வந்துச்சு கோல்ட். இதுதான். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. யா திஸ் ஒன். ஓகே, நைஸ். எதுடா இதுவா? இதுவும் நல்லா இருக்கு. ஆமாம், குட்டீஸ்க்கு வாங்கலாம் இது மாதிரி. ஒன்று தான் இருக்கு, இன்னொன்று அதான் இது. அடுத்து என்னடா பார்த்துட்டு இருக்க? கம்மல் தான்.
கம்மல் எது பிடிச்சிருக்கு உனக்கு? எனக்கு இது மாதிரி கண்ணு இருக்கு. இது நல்லா இருக்குல்ல, ரோஸ் கோல்டு மாதிரி இருக்கு, நல்லா இருக்குங்க. இது கோல்டு மூணுமே மிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு ஃப்ளவர் மாதிரிலாம் டிசைன் நல்லா இருக்கு. இது வெயிட் பாத்தீங்கன்னா 10 கிராம் இருக்கு. 10 கிராமா? நல்லா இருக்கானா? எல்லாமே கொஞ்சம் கலெக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. இயரிங் சைடு எல்லாமே வந்து ஹேங்கிங் டைப் வச்சிருக்காங்க, நல்லா இருக்குல்ல. ஆனா காது இழுத்துருமோன்னு தான் பயமா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு, ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்கு. வெயிட் வந்துட்டு 7 கிராம்ஸ் 12 கிராம்ஸ் அது மாதிரி ஒன்னொன்னா டிஃபர் ஆகுது. செயின் எல்லாம் மேக்கிங் சார்ஜ் எவ்வளோப்பா சொன்னாங்க? 3.5 ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3.5 வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே குட்டீஸ் பாருங்கள் வம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க, நண்டூஸ் எல்லாம். நாங்கள் வந்து கலெக்ஷன் அப்படி பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்க. அடுத்தது நம்ம ஒரு தடவை ஃப்ரீயாக வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஷாப்பிங்காக தான் வந்தோம், அவர் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம போய் ஷாப்பிங்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு தடவை ஃப்ரீயாக இருக்கப்போ இந்த ஷாப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சைட் ஃபுல்லாகவுமே நிறைய கோல்டு கடை தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு ஷாப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ரமதானுக்காக நிறைய டிஃப்ரெண்டா வந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த நிலா மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இதுல பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல. இது எவ்வளவுன்னா 105 ரியால், நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு 2000 ரூபாய்க்கு மேல வருது. ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. இது வந்து 41 ரியால் வருது. அதுக்கு அடுத்தது இது வந்து 49 ரியால் வருது. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஹேண்டில் ஹோல்ட் பண்றது வச்சிருக்காங்க, அதுவே எவ்வளவு டெக்கரேட்டிவா வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. இது வந்து கோல்டன் கலர்ல இருக்கு, இது வந்து சில்வர் கலர்ல இருக்கு. இது ரேட் பாத்தீங்கன்னா 90 ரியால் வருது. நம்ம ஊர்ல சந்தனம் குங்குமம் எல்லாம் குடுக்கறதுக்கு இது மாதிரி கொடுப்போம். இவங்க என்னன்னா டேட் சேக் சில்வர் லிட்னு போட்டுருக்காங்க, டேட் குடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க. அப்ப இதுல என்ன போடுவாங்க? சோம்பெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களோ? ஹனி போட்டுக்குவாங்க, டேட்ஸ்ல ஹனி தொட்டு சாப்பிடுறது. ஹனி தொட்டு சாப்பிட இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்களா. ஏதோ கார் மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்துட்டு நம்ம நட்ஸ் அது மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம், நட்ஸ் டேட்ஸ் அது மாதிரி நல்லா இருக்கு. ரேட் எவ்வளவு? அதே மாதிரி இதெல்லாம் கூட நல்ல வித்தியாசமா இருக்குங்க. இந்த ட்ரே எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. 197 ரியால் போட்டுருக்காங்க. ஸ்பூன் அழகா இருக்குல்ல, வாத்துக்குள்ளார ஸ்பூன். ஏதோ உளுந்துற போது 109 ரியால் வருது. இது நல்லா டிஃப்ரெண்டா நல்லா டெக்கரேட்டிவா இது மாதிரி எல்லாம் போட்டுப்பாங்க, சூப்பரா இருக்கு. எல்லாமே ஒன்னொன்னு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இது என்னடா? கேண்டில் ஸ்டிக் ஹீட்டரா பாரு. இங்க வந்து காஃபி கப் மாதிரி வச்சிருக்கா. காஃபி கப், டீ இதெல்லாம் டீ எல்லாம் வச்சு குடிப்பாங்க இல்லையா, அந்த இது இருக்கு. ஜீவிதா வேணுமாடா உனக்கு? வேணாடா, அந்த பழக்கமே நமக்கு இல்ல. ஆமா, எங்க வீட்லயும் இல்ல. காஃபி மாதிரி எப்பயாவது கேட்பாரு அவங்கலாம். அலாவுதீன் அற்புதம். நான் மனசுல நினைச்சா நீ சொல்லிட்டு. இது பெரிய விளக்கு, இது குட்டி விளக்கு. இப்போ வந்து நம்ம புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, புக் எக்ஸ்சேஞ்ச் ஃபேர் வந்து போட்டிருக்காங்க சஃபாரி மாலில். புக் எக்ஸ்சேஞ்ச் ஃபேர் 2024 அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண புக்ஸ் எல்லாமே வச்சிடலாம், தேவையில்லைன்னா இங்கே வச்சிடலாம். உங்களுக்கு இங்கே தேவையான புக்ஸ் எதாவது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே குட்டீஸ்க்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே இங்கே வச்சுட்டு இந்த குட்டீஸ்க்கு தேவையானது இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ புக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். சுக்குலித்துக்கும் கொஞ்சம் கேஜி புக்ஸு, ஸ்டோரி புக்ஸு, அதுக்கப்புறம் ட்ராயிங் கலரிங் புக்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த புக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இடத்த அடைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சுனா யாருக்காவது யூஸ் ஆகிடுது இல்லை? ஸ்டோரி புக்கா? ஓகே, ஆமாங்க. ரேஷ்வந்த்காக ஸ்டோரி புக் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோடது எல்லாம் காரில் வச்சுருக்கோம். இது முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலையேன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அதனால் காரில் வச்சுருக்கோம். நாங்கள் போயிட்டு அடுத்து திரும்பி எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களோட புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த குட்டீஸ்க்கு புக்ஸ் இப்போ எடுத்துகிட்டு போகணும். நம்ம எவ்வளோ புக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், செம்ம சான்ஸே இல்லைங்க. நிஜமாலுமே இது வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங்னு தான் சொல்லணும். நல்லாயிருக்கு. என்னடா மறுபடியும் காலேஜ் போகிறியா? இல்ல, திரும்ப 1வது
திரும்பி 1வது 2வது போறியா? அது கரெக்டு தான், ஒழுங்கா படிச்சா தானே. படின்னு சொல்ற, கேட்குறியா நீ? வர மாட்டேங்குது. வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன். எடுப்பா. லித்துக்கு வந்துட்டு புக் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கா ஜீவிதா. லித்துக்கு KG1 மாதிரி எடுங்க. அப்படியே பாருங்க சுற்றி, அப்படியே குட்டீஸோடது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். கலர் பண்ணுறது, நம்பர்ஸு, ABCD அது மாதிரி பாருங்க. எடுத்துட்டியாடா? என்னென்ன புக் எடுத்திருக்கீங்க? இதுவா? ரைம்ஸா? குட் ஹேபிட் பேட் ஹேபிட் அது மாதிரியா? ஓகே. இதெல்லாம் விசாகனோடதில் இருந்துச்சு, KG இது. சும்மா குட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரிலாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. காட்டுறேன், இது கட்டு. இது ABCD. ABCDலாம் வேணுங்க. இப்போ இந்த குட்டீஸ்க்கு வந்துட்டு இது மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் வாங்கலாமான்ட்டு. அதுக்கு பதிலாக இங்கேயே கிடச்சிருச்சு. நல்லா இருக்குது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்களே. புக்கு கூட எதுவுமே ஆகலை. நல்லா சூப்பராக அப்படியே 1 டைம் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் குட்டீஸ்க்காக பார்த்துட்ருக்கோம். டோரா புஜ்ஜிலாம் அதுங்களுக்கு பிடிக்கும், எடுத்து வச்சுக்கோங்க. 1 2 ஓ நம்பர் இதுவா? ஓகே 1 2 3 கவுண்ட் பண்ணி இது பண்ணுற மாதிரி. சூப்பர். இங்கே வந்துட்டு புக்ஸ் மட்டும்தாங்க அலோடு, நோட் புக்ஸ் கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது இல்லையா, சஃபாரி மாலில் மேலே ஃபுட் கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அதோட பேக் சைடில் இருக்குது. நீங்கள் யாராவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கார்லேருந்து நம்மளோட புக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து கொண்டு போய் வைக்கணும். சுகன்யாதும் இருக்குது, எங்களோடதும் இருக்குது. Grade 1லேருந்து இருக்குது புக்ஸுங்க. புக்ஸு மட்டும்தான் இது, அதனால கம்மியாக இருக்குது. Grade 1, Grade 2, Grade 3 இதெல்லாம் புக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா Grade 2 LKG இதெல்லாம் கொஞ்சம் அச்சு படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோங்க. ஸோ இவ்வளோ புக்ஸ் நம்ம வந்து வச்சு வரும். நாங்கள் சரி வேஸ்ட் பண்ண வேணாம், சரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம்னு சேர்த்து வச்சு இவ்வளோ வந்துடுச்சு புக்ஸு மட்டும். தரேன். ஓகே வச்சிடலாமா? என்ன வைக்கிறது? அப்படியே வச்சுருவோமா? இன்னும் கொஞ்சம் வச்சிடலாம். ஓகே. இங்கே வந்து ப்ரமோஷன் ஆஃபர் எல்லாம் இது மாதிரி பேப்பர்ல வந்து போட்டுருப்பாங்க. ஒரு ஷாப்போடதும் நீங்க எல்லாத்தோடதும் பார்க்கணும்னா D4D வந்து பாருங்க. நான் எப்பயும் அதான் சொல்றேன். இங்க மேக்ஸிமம் என்ன மாதிரி ஆஃபர்லாம் இருக்கும் அப்படின்னா, நட்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம கிச்சனுக்கு தேவையானது எல்லாம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஆஃபர்ல இருக்கு. இதை நம்ம பார்த்து கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எது வேணுமோ. அப்படி இங்க குட்டீஸோட டாய்ஸ் எல்லாம் ஆஃபர்ல இருக்கு. அதுதான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 89னா இப்ப வந்து 55. ஈதோட ஆஃபர், ரமதான் வருது இல்லையா, அதனால ஆஃபர் போட்டிருக்காங்க. மெயினா இந்த ரமதான் ஆஃபர்ல வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ல செம்ம ஆஃபர் போட்டிருப்பாங்க. இங்க ட்ரெஸ், இது கிச்சன் செட்ஸ், ட்ரெஸ் வந்து buy 2 get 1 போட்டிருந்தோம் இல்லையா, அதை போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒன்னொன்னா நம்ம பார்த்து தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். இங்க பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னடா பாக்குறியா? காய்ச்சி வச்சிருக்கியா? காய்ச்சிக்கா. டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா ஆஃபர் போட்டிருப்பாங்க. இது வந்து 1299 டிவி வந்து 599 வந்து போடுறாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல ஆஃபர் தான். போன்ஸ் கூட ஆஃபர்ல இருக்கு. ஒரு வழியா புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டியாடா? என்ன மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க? ஸ்டார்டிங்ல அவளுக்கு என்ன ABCD, ரைம்ஸ், கலரிங் அந்த மாதிரி தான். ஓகே சூப்பர். சுகன்யா உங்களுக்கு ரீடிங் புக்ஸா? இனிமே ரேஷ்வந்தர் 4 வேலை படிக்கிறான், 3 வேலை எழுதுறான்ற மாதிரியா? ஓகே சூப்பர். அடுத்து நம்ம ஷாப்பிங் போவோம். குட்டி பாப்பாங்களுக்காக புசு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க. நல்லா இருக்கு. இது வந்து 59 ரியல் வருது. இது வந்து buy 2 get 1 ஆஃபர் போட்டிருக்காங்கல்ல, அந்த இதில் தான் இருக்கு. இது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே பேக் சைடு கட்டுறதும் கொடுத்துருக்காங்க, மேலாப்பில் இதுவும் இருக்கு. பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட் மாடலாக அழகாக இருக்கு. இந்த பிங்க்கு எல்லாமே நல்ல புசு ட்ரெஸ் செம்மையாக இருக்கு. நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. இதில் என்ன சைஸ் வருதுன்னு தெரியல, பார்ப்போம். 20 நம்பர் 20 சைஸ் வந்து வருது. இந்த சைட் ஃபுல்லாகவுமே நியூ பார்ன் செட்டு வந்து போட்டிருக்காங்க. ஒன்று ஒரு ரேட் வந்து வருதுங்க. இது வந்து தொப்பி ப்ளஸ் வந்து ஜட்டி எல்லாம் சேர்த்து இது வந்து 44 ரியல் போட்டிருந்தாங்க.
பிங்க்கு நல்லா இருக்குல்ல. இந்த சைடு எல்லாம் குட்டி குட்டி பாப்பாங்களுக்கு யூனிகார்ன். இது நார்மல் பிங்க். இது வந்து 12 to 18 months வந்து போட்டிருக்காங்க. இது ரேட் வந்து 54 ரியால். இது எல்லாமே பை 2 get 1 ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. இந்த சைடும் அழகாக இருக்குது. ஒன்று பாருங்களேன், ஒரு மாதிரி இருக்குது. இது என்னப்பா பெண் குயினா? பெண் குயின் மாதிரி போட்டிருக்காங்க. குட்டி செட்டுக்கான ஜீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கப்பா. அச்சுக்கு ஆல்ரெடி இருக்குது. இவங்களோட ஜீன் எல்லாம் 69 ரியால் போட்டிருக்காங்க. அத்தாடி, நம்மளுக்கே அந்த ரேட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும். இவங்களுக்கு ஜீன்ஸ் பாருங்கள் 69 ரியாலாம். வந்து பெரிய பெரிய குட்டீஸ்க்கு எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் பொண்ணுங்கனாலே பிங்க்கை போட்டு விட்டுறாங்கப்பா. நல்ல பிங்க் கலரில் அழகாக இருக்குது. இது என்ன ரேட் வருதுன்னு பார்ப்போம். இது வந்து 39 ரியால் வருது இந்த ட்ரெஸ்ஸு. இதையும் நல்லா பெரிய பெரிய குட்டீஸ்க்காக வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இது வந்து 1.5 வயசு குட்டி பாப்பாக்கு நல்லா இருக்குது. ஸ்கர்ட் மாதிரி மாடலில் இருக்குது. க்ரீன் கலரில் 32 ரியால் போட்டிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பாப்பாஸ்க்காக. எப்படி இது வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குட்டீஸ்க்கு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நியூபார்னுக்கு தாங்க வெரைட்டியாக இருக்குது. இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து இது பாருங்க, இந்த டிஷர்ட்டோடு சேர்ந்து டை மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு செட்டாக ட்ரௌசரு நல்லா இருக்குல்ல. இது எல்லாமே பர்பிள் கலரில் வச்சுருக்காங்க. இது வந்து 29 ரியால் அழகாக இருக்குது. இது வந்து 30 ரியால் குட்டி பாப்பாக்கு. இது வந்து 24 ரியால். ஒயிட் வித் பீச் கலரில் அழகாக இருக்குது. இது 30 ரியால் வருது. இந்த டாப் வந்து எல்லோ வித் ப்ளூ. இதில் வந்து 34 ரியால் வருது. ட்ரெஸ் பார்க்க சூப்பராக இருக்குங்க. பிங்க் வித் ஒயிட் இதில் கோடாக போட்டு அழகாக இருக்குது. இது வந்து 29 ரியால் வருது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ஊரில் வந்து குட்டீஸ்க்கு ஷீட்டு போடுவோம் இல்லையா, உச்சா போகிறது. இது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக வச்சுருக்காங்கன்னு. நல்லாயிருக்கு. இது வந்து ப்ளே மேட்ரா வந்து நியூபார்ன் வந்து குளிக்க வைக்கிறதுக்கான இது. இதில் அப்படியே படுக்க வச்சு குளிக்க வச்சிடலாம். ஐயோ, உங்களுக்கு இல்லை தங்குங்களா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் வளருங்க, அப்போ போட்டுக்கலாம். சாரீ, சுடிதார், அதுக்கப்புறம் குட்டீஸோட டாப்ஸு, குட்டீஸோட ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குங்க. நம்மளுக்கு டைம் தான் வேணும். ஒரு நாளே பத்தாது போல் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு கலெக்ஷன்ஸாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்களும் கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து கிளம்ப வேண்டியது தான். இப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுனால பேக் டு ஸ்கூல் ஆஃபர்னு சொல்லிட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, குட்டீஸ்க்கு வந்து அட்டை போடுறது, அது மாதிரியெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்கே சைடெலாம் பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸு, அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு ஷார்ப்னரு, பென்சிலு, எரேசர்னு எக்கச்சக்கமாக ஆஃபர் இருக்குது. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஷாப்பிங் வந்து ஒரு 2 hours தாங்க பண்ணோம். ஆனால் வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லைன்னு தான் சொல்லணும். அதிலே நாங்கள் கீழெல்லாம் பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளார டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா விசாகன் குட்டி வந்துடுவா இல்லையா, அதனால சரி நாங்களும் கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.